Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனியன் மை சீரிஸான எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேல நிறைய டீடைல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களுக்கும் நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுவேன். சரி வாங்க நம்ம அவ்வளவுலாம் பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 3. ஹீரோக்கு 15 வயசு ஆகுது. ராயல் அகாடமி சேர்றதுக்காக போறான். அல்பா சொன்ன கதையில கல்டாஃப் டியாப்லோஸ் ரொம்பவே பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுக்கு பிரிஞ்சு உலகம் ஃபுல்லா தேட போறோம்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அதை ஒரு காரணமா சொல்லி அவங்களோட ஃப்ரீடமை தேடி போயிட்டாங்க. நான் ஒரு வாக்கின பொய்யான கதையவே ஒரு காரணமா சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ப்ரீவியஸ் லைஃப்லயும் நான் இதை அனுபவிச்சிருக்கேன். பெரியவங்களா பிறந்த உடனே ஹீரோவாக்குற கனவா எல்லாருமே நிறுத்திட்டாங்க. என்ன ஹீரோ யோசிச்சுக்கலாம் மேஜிக் கதை பாறையில போய் முட்டிட்டு மேஜிக் கத்துன்னு சுற்றும் போதுலாம் கிளாரிப்பட்டு நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பான். என் கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்திலே நான் தான் கடைசியா இருக்கிற பர்சனா இருந்தா கூட எமினன்ஷன் ஷேர் ஆகுறதை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். மிட்காட் கேபிட்டல்ல தான் ராயல் அகாடமி இருக்கு. வேற கிங்டம்ல இருந்து கூட இங்க படிக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. இந்த இடத்துல பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேல இருக்கும். இந்த அகாடமியில சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனாலுமே ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா இருந்துமே கூட நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் கேரக்டர்ன்றதுனால ஒரு சீப்பான அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். அண்ட் என்னோட பேக்ரவுண்ட் கேரக்டரா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். சரி நீ ஒழுங்காவே இல்லடா தலைமுடி தூக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ரொம்ப கூட தான் ஒரு மாசம் போட்டு போயிட்டு இருக்கேன். எப்படியும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நாள் வர்ற வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அகாடமி டேர்ம்ல தாங்கினா செமையா இருக்கு தெரியுமான்னு சொல்லுவோம். என் சிஸ்டர் கிளார் மாதிரி ஹானர் ஸ்டூடெண்டா மாறினாதான் அங்க நம்ம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ தோத்து போனதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன ஞாபகம் இருக்குல்ல, பயந்து ஓடிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். எல்லாம் ஓட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம சொல்றான் அந்த பனிஷ்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ரொம்பவே அழகான பொண்ணு கிட்ட நான் போய் ப்ரப்போஸ் பண்ணி அந்த ரிஜெக்ஷன் வழியா அனுபவிக்கணும். அந்த அழகான பொண்ணு யாருன்னா அலெக்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்சஸ் அலெக்சியா ஐ லவ் யூ அப்படின்னு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவன் அசால்ட்டா அவ ரிஜெக்ட் பண்ணிட்டு போறா. பிரின்சஸ்ன்றதுனால பொலிட்டிக்கல் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் அந்த பையன் அட்லீஸ்ட் யூஸ் ஆச்சு பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பயந்து ஓடிட மாட்டேன்னு கேட்கவும் இதுக்காக நேற்று ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஒரு பெஸ்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் ப்ரப்போசல் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வேற லெவல்ல பயப்படுற மாதிரி அவன் முன்னாடி ஆக்டிங்க போடுறான். ஐ லைக் யூ கூட பெரிய வரபிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கேட்கறான். அவ அதை செக் பண்ணோன்னு என் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா நான் ஏத்துக்கிறேன்னு வாசலவும் எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோ இது நடக்கும் எதிர்பார்க்கல. என்ன அது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. இந்த பையன் தான் அவன் பார்க்க அப்படின்னு தான் இருக்கான். இவனும் போயா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை தான் பாக்குறாங்க. சரி நீ அவ பக்கத்துல நீங்க கூட தகுதியில ஒன்ன போய் அவ செலக்ட் பண்ணிருக்காரு. அவங்க அக்செப்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சா நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். நம்ம வேணா பிளேஸஸ் ட்ரை பண்ணிக்கலாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கும் போதே அலெக்சியா வந்து வந்துருதா. அவனை சாப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்க கூட வந்து உட்கார்றா. ராயல்ட்டினாலே சாப்பாடு வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியும் நான் அவ்வளோத்தையும் சாப்பிட மாட்டேன், வேணா நீங்க எடுக்கணும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ வேணும்னு எடுத்து சாப்பிடுறா. இப்ப நான் பண்ணிட்டு இருப்பது ஆபரேஷன் சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ண டேமிட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் என் கூட ஃபென்சிங் பிராக்டிஸ்க்கு வரையான்னு கேட்கவும் இல்ல நான் செக்ஷன் 9ல இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் வேணா பேசி நான் செக்ஷன் 1க்கு கொண்டு போறேன் அப்படின்னு அலெக்சியா சொல்றேன். நம்ம ஹீரோக்கு வர வழி இல்ல. ஆபரேஷன் சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ணி தள்ள டேமி ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. இவர் தான் மிஸ்டர் ஜீனா நம்மளோட அட்வைசர். ராயல் கார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாருக்குமே தெரியும் நம்ம ட்ரெடிஷனல் ஃபென்சிங் ஸ்டைல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு. ஆனா நம்ம மிட்கார்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாக் நைட்டான பிரின்சஸ் ஐரிஸ் அதாவது அலெக்சியாவோட சிஸ்டர் ஏவியான மொமெண்டம் வச்சு அந்த பூஷின் ஸ்டைலே தோக்கடிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட் பண்றதை பார்த்து அவ ஏன் ஸ்பீடு கேட்கலாவே கம்மியா ஃபைட் பண்றான்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சுது இதுதான் அவளோட ஒரிஜினல் ஃபைட்டிங் ஸ்டைல். என்னோட மூவ் அவ கவுண்டர் பண்ணலாம் தான் யோசிக்கிறா. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன காப்பி பண்ணி என்ன மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டா. இவளோட ஃபென்சிங் ஸ்டைல் சிம்பிளா இருந்தாலும் பேசிக்ஸ் இவ நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருக்கா. இவளோட சிஸ்டர் ஐரிஸ் தான் கிங் தம்பி பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். பட் இவளோட டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் கூட ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஆனா எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா என் கூடயே நான் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அலெக்சியா போறா. சோ அப்படின்னா இதுதான் அவன் பதிலா அப்படின்னு சொன்னான்னு கேட்கவும் ஆமா அவன் தான் என் புது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அலெக்சியா சொல்லுவோம். சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாத நமக்கு ஆல்ரெடி என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஜீனான் சொல்லுவோம். நான் என்ன சின்ன பொண்ணு தான் எனக்கு அதுல எல்லாம் பேர் போடல அப்படின்னு வா சொல்றா. அப்படின்னா அந்த ஜீனா நான் ரிஜெக்ட் பண்றதுக்காக தான் நீ என்ன பாய் ஃப்ரெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிதான் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அவன் என் கிட்ட இருந்து ஒதுங்கி போற வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அலெக்சியா சொல்லுவோம். அதுக்கு நீ என்ன இப்படிதான் யூஸ் பண்ணுவியா அது தப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ மட்டும் என்னவா ஒரு பெட்டிங்ல தோத்து போய் தானே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்த உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் விசாரிச்சதுல அவங்க உண்மையை கக்கிட்டாங்க. ஒரு இன்னசென்டான பொண்ணோட மனசை நீ இப்படி பண்ணது மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்கூல்ல நீ இதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு வா சொல்லுவோம். ஐயோ எனக்கு எந்த பிரச்சனையும் வேணா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்தாலும் என்ன வேண்டான்னு சொல்ற வரைக்கும் நீ என் பாய் ஃப்ரெண்டாவே நாடி அப்படின்னு அலெக்சியா சொல்லுவோம். நான் உனக்கு ஏத்தவ கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நான் சொல்றதை கேளு அப்படின்னு வா காயினை தூக்கி போடுறா. என்ன பார்த்தா காசுக்கு மயங்கிற ஆள் மாதிரி தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும்
ஆமானவா சொல்றா நீ கரெக்டா கேஸ் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த காயின் எடுக்கா தவா தூக்கி போடுவோம் நாய் மாதிரி அதை கப்புறான் என் அப்பா அம்மா தர பாக்கெட் மணில எனக்கு பத்தாது எமினன்ஸ் ஷேடோக்கு எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்படியே நான் சொல்றதை கேட்ட நல்ல பப்பியா இரு சரியா அப்படின்னு அலெக்சியா சொல்லவோ ஓ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதே இவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவை நடிக்கிறாங்க அலெக்சியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எல்லாரும் நோட்டீஸ் பண்ணாங்களே தவிர்த்து நம்ம ஹீரோவை பெருசா யாரும் கண்டுக்கல நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா தான் இப்போ இருக்கிறான் அவன் நம்ம லுக் விட்டது பாத்தியா நீ பாய் ஃப்ரெண்டா இருக்குதா அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டான் எனக்கு செம கடுப்பா வருது நீ அதை பார்த்தல லில் பப்பின்னு கேட்கவும் ஓகே ஓகேன்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு ஓகே சொல்ல போதுன்னு சொல்லுவோம் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அலெக்சியா நல்லா சொல்றாள் அதை கேட்கிற ஒரு ரோபோட் மாதிரி தான் நம்ம ஹீரோ இப்ப நடிச்சிட்டு இருக்கான் நீ ஒரு பிரின்சஸ் லைன்ல எல்லாம் நிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஐஸ் வாங்குறது ஏன் பாயிண்ட் இல்ல நம்ம லவர்ஸ் எல்லாரும் பார்க்கணும் அதுக்காக தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லவோ ஜீனான் பார்க்க நல்லா இருக்கான் சூப்பரான ஆளு காசும் நிறைய வச்சிருக்கான் அப்புறம் ஏன் அவனை வேண்டான்னு சொல்றான் நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா அவன் ரொம்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கிறான் எந்த ஒரு மனுஷனுமே பெர்ஃபெக்ட் கிடையாது நம்ம மிஸ்டேக்கே பண்ணாத மாதிரி நடிக்கிறான்னா உன்ன அவ சைக்கோபாத்தா இருக்கணும் இல்ல பெருசா எதையாச்சும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லுதும் நீ சொல்றது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஒருத்தங்களை வெறி தோற்றத்தை வச்சு நான் எப்பவுமே இட போட மாட்டேன் உன்கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அதனால தான் நான் ஒன்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் தேங்க்யூ இதை நான் ஒரு பாராட்டா எடுத்துக்கிட்டான் நம்ம ஹீரோ சொல்றான் அந்த சீனானு விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சியா ஒரு காயின் பேசப்படுவோம் நம்ம ஹீரோ அதை கம்பி பிடிக்கிறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸிங் ஒரு மிஸ்ட்ரியா இருக்குது அது ரொம்பவே நார்மல் தான் பட் ஆனாலுமே ஏதோ ஸ்ட்ராங்கா தெரியற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அலெக்சியா சொல்லுவோம் ஆனா நீ ரொம்பவே மோசமா பண்ண உனக்கு என்ன ஆச்சு நான் ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் தான் எதுக்கு அவ்வளோ கோவமா இன்னைக்கு ஃபைட் பண்ணான்னு கேட்கவும் என் லைஃப்லவே என் சிஸ்டர் ஐரிஸ் மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு ட்ரை பண்ண அவளுக்கு ஈக்குவலா என்னால ஆக முடியல சோ நான் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல கொண்டு வந்தேன் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்கவும் ஃபென்சர் ஆடு நடத்தானா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவனோட ஃபென்சிங் ஸ்டைல இன்னது மாதிரியே தானே சொல்லவும் ஆனா எனக்கு உன்னோட ஃபென்சிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவும் இதே மாதிரி தாரிசும் என்கிட்ட ஒரு தடவை சொன்னா போஷன் ஃபெஸ்டிவல்ல நான் தோத்து நின்ன அப்போ அவ என்கிட்ட சொன்னா ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் அவளுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு அலெக்சியா சொல்லவும் இதே நேரத்துல வேற ஒரு கண்ட்ரில 1 பில்லியன் பீப்புள் இறந்து போறாங்கன்னு தெரிஞ்சா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆமா நீ தான் மனசாட்சி இல்லாதவனே அப்படின்னு சொல்லவும் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பத்தி யாராச்சும் தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அதனாலதான் நான் சொன்னேன் உன்னோட ஃபென்சிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எதுக்காக நீ இப்போ எல்லாத்தையும் எந்த சொல்ற அப்படின்னு சொல்லி அவ ஸ்பாட் எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி நீட்டவும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை யாராச்சும் பர்சனாதன் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படியா குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா சோ இதோட எங்களோட அந்த ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்ன பாசிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல சரி அலெக்சியா கூட எவ்வளவு தூரம் போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் எதுவும் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான் நானா இருந்தா அட்லீஸ்ட் நெட்க்கு கிஸ் ஆச்சு பண்ணிருப்ப தெரியுமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க மொஸ்கோருக்கு முன்னாடி சில ராயல் கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சுத்தப்படவும் என்னாச்சுன்னு அவங்க கேட்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அலெக்சியாவை காணோம் கடைசியா அவங்க கூட இருந்தது நீதான் சோ ஒன்னதான் நம்ம சஸ்பெக்ட் பண்றோம் அவனை விசாரிக்கணும் எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அந்த கார்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான் இந்த 3 பேர் மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க பெரிய பிரச்சனையில மாத்திக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சது நம்ம ஹீரோவோட ஆக்டிங் தான் பயப்படுற மாதிரியோ வீக்கான மாதிரியோ மத்தவங்க முன்னாடி ரொம்பவே சூப்பரா நம்ம ஹீரோ நடிப்பான் பிரின்சஸ் அலெக்சியாவை காணோன்னு இப்ப நம்ம ஹீரோ பிடிச்சிட்டாங்க என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்